पुरुषाय विद्महे महादेवाय धीमहि तन्नो रुद्रा प्रचोदयात्. அனைத்து நண்பர்களுக்கும் பிறைசூடன் சார்பாக அன்பான வணக்கங்கள். இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க வீடியோ பார்ப்போம். அரசு வேலை காக்கி சட்டை போடும் யோகம் தரும் செவ்வாய் பகவான். இந்த பரிகாரம் செய்யுங்க. கழுது மேய்ச்சாலும் கவர்மெண்ட்டில் மேய்க்கணும் என்ற ஆசை இருக்குது. தாசில்தாராக அதிர்ஷ்டம் இருக்குது கழுதை மேய்க்க. இப்படி அரசாங்க வேலையையும் அதன் மதிப்பையும் கூறும் பழமொழிகள் ஏராளம் உண்டு. பெண்ணுக்கு மாப்பிள்ளை பார்க்கும்போது கூட பல பெற்றோர்கள் எப்படியாவது ஒரு அரசாங்க வேலை செய்பவரை தங்கள் மகளுக்கு மனம் முடித்துவிட வேண்டும் என்று நினைக்கிறாங்க. அதற்கு காரணம் மாதம் பிறந்தால் சொலையாக சம்பளம் வந்துவிடும், பாதுகாப்பான வாழ்க்கை, நண்பர்கள் மத்தியில் மதிப்பு மரியாதை, சமூகத்திலும் கௌரவம், இப்படி பல லாபங்கள் இருப்பதால் தான் அரசு வேலையை பலரும் விரும்புகிறாங்க. அரசு தேர்வுகள் எழுதி வெற்றி பெற்று அரசாங்க அதிகாரியாக முடியுமா என்று பலரும் சாதகத்தை பார்க்க ஆரம்பிச்சிருக்கிறாங்க. அரசு பணி கிடைக்கிறதுக்கும் நவகிரகங்களின் அருள் இருக்க வேணும். இங்கு எந்தெந்த ராசியினருக்கு அரசு பணி கிடைக்கும் என்பதையும் எல்லா ராசியினருக்கும் அரசு பணி கிடைப்பதற்கான பரிகாரங்கள் குறித்தும் பார்க்க போகிறோம். அதாவது சூரியன் சனி ஜோதிடத்தை பொறுத்தவரை 10ஆம் இடம் உத்தியோகஸ்தானமாக பார்க்கப்படுது. அந்த வகையில் 10ஆம் இடத்தின் அதிபதி 10இல் இருந்து சூரியனின் பார்வை சேர்க்கை ஏற்பட்டால் அரசு வேலை கிடைக்கும் என ஜோதிட நூல்கள் கூறுது. மேலும் கர்மகாரகன் என்று கூறப்படும் சனீஸ்வரன் அரசாங்க உத்தியோகக்காரகன் சூரியனுடன் சேர்க்கை பெற்றிருந்தால் அரசு வேலை கிடைக்கும். ஒருவர் பிறவி சாதகத்தில் அரசு வேலைக்கு வகை செய்யும் அமைப்புகளான தசமஸ்தானம் ஆதித்யன், அங்காரகன், கர்மகாரகன், தசம ஸ்தானாதிபதி போன்றோர் நல்ல நிலைமையில், அதாவது பார்வையில், கூட்டணியில், மறைவில் இடம் பெறாது இருந்தால், திறமையும் தகுதியும் இருந்தால் நிச்சயம் அரசாங்க வேலை கிடைக்கும். செவ்வாய் 10ஆம் இடம் மற்றும் சூரியன் சனி ஆகியோருடன் தொடர்பு கொண்டிருந்தால் அவர்கள் சீருடை பணியாளர்கள் எனப்படும் காவல்துறை, தீயணைப்பு மற்றும் இராணுவத்துறை போன்றவற்றில் பணியாற்றுவாங்க. எனவே மேற்கூறிய அனைத்து அம்சங்களையும் முழுமையாக அலசி ஆராய்ந்த பிறகே ஒருவருக்கு அரசு உத்தியோகம் கிடைக்குமா என்பதை பற்றி கூற முடியும். கும்பராசியில் கேது, சிம்மராசியில் ராகு நிற்கிறது கூட அரசு வேலையை ஏற்படுத்தி தரா. சந்திரன் சனி சேர்க்கையால் அரசியல் உயர் பதவிகள், சந்திரன் சனி ஆட்சி பெறாவிட்டாலும் மகர கடக ராகு கேதுக்கள் அரசியலில் உயர்வையும் புகழையும் தந்து விடுவாங்க. இதே விதிப்படி அரசியல் உச்சத்தையும் ஜன வசியத்தையும் தரும் செவ்வாய் சுக்கிரனுடைய சேர்க்கை துலா ராகு மேஷ கேது செய்து விடுவாங்க. இதே விதிப்படி செவ்வாய் சுக்கிரன் சேர்க்கையாலும் சிலருக்கு அரசு வேலை கிடைக்கும். எல்லா ராசினருக்கும் அவங்களின் ஜாதகத்தில் இருக்கிற கிரக நிலைகளின் அமைப்பை பொறுத்து அரசாங்க வேலை வாய்ப்புகள் கிடைச்சாலும் சூரியன் செவ்வாய் சனி ஆகிய 3 கிரகங்களின் ஆதிக்கம் கொண்ட ராசியான மேஷம், சிம்மம், விருச்சகம், மகரம், கும்பம் ஆகிய ராசிகளில் பிறந்தவங்களுக்கு மற்ற எல்லா ராசினரை விட அரசாங்க பணி கிடைக்கும் வாய்ப்புகள் அதிகம் உள்ளது என்பதை அனுபவம் வாய்ந்த ஜோதிடர்களின் கருத்து.
ஜோதிட சூட்சம விதிகளின்படி சூரியன், செவ்வாய், சனி ஆகிய கிரகங்கள் அரசு கிரகங்களாகும். இந்த கிரகங்களின் ஆதிக்கம் அதிகம் கொண்ட மேசம், சிம்மம், விருச்சகம், மகரம், கும்பம் ராசியினருக்கு அரசு கிரகங்களின் அருள் முழுமையாக இருக்கிறதுனால இவங்க அரசாங்கத்தில் ஊழியர்களாகவும் அதிகாரிகளாகவும் பணிபுரியும் வாய்ப்புகள் அதிகம் ஏற்படுது. இந்த ராசியினருக்கு இயற்கையிலேயே நிர்வாக மேலாண்மை, சரியான திட்டமிடல் போன்ற திறன்கள் அதிகம் இருக்கிறதை காண முடியுது. இதனால் மற்ற ராசியினர் அரசாங்க உத்தியோகங்கள் பெற முடியாது என்று அர்த்தமில்லை. இறைவனின் மீது நம்பிக்கை வைத்து அரசு பணிகளுக்கு முயற்சி செய்கிறவங்களுக்கு நிச்சயம் அரசு பணி கிடைக்கும். எல்லா ராசிக்கும் அரசு பணி பதவி உயர்வுக்கெல்லாம் பரிகாரம் இருக்குது. அவற்றை முழு மனத ஈடுபாட்டுடன் செய்கிறவங்களுக்கு நல்ல பலன்கள் ஏற்படும். தினமும் காலையில் எழுந்து குளித்து சூரிய பகவானை நமஸ்கரித்து அவருக்குரிய மந்திரங்களை 10 முறை துதிக்க வேணும். ஞாயிற்றுக்கிழமையில் நவகிரகங்களில் சூரிய பகவானுக்கு செந்தாமரை பூவை சமர்ப்பித்து நெய் தீபம் ஏற்றி வழிபட்டு வந்தால் அரசு வேலை கிடைக்கும் யோகம் ஏற்படும். செவ்வாய்க்கிழமையில் முருகப்பெருமானை வழிபட்டு வர வேணும். இதனால் அரசு பணி வேண்டுகிறவங்களுக்கு, ஏற்கனவே அரசு பணியில் இருக்கிறவங்களுக்கும் பதவி உயர்வுகளும் கிடைக்கும் யோகம் உண்டாகும். சனிக்கிழமையில் சனி பகவானுக்கு விளக்கெண்ணெய் தீபம் ஏற்றி வந்தாலும் அரசு உத்தியோகம் கிடைக்கும் அமைப்பெல்லாம் உண்டாகும்.